தேசிய சாம்பியனை தேர்ந்தெடுப்பதற்காக நடந்த இரண்டாவது சுற்று கார் பந்தய போட்டியில் கார்த்திக் முதலிடத்தை பிடித்துள்ளார். மெட்ராஸ் மோட்டார் கிளப் சார்பில் தேசிய கார் பந்தய சாம்பியனை தேர்ந்தெடுப்பதற்கான கார் பந்தய போட்டி 18வது ஆண்டாக துவங்கியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் ஞாயிறன்று கார் பந்தய போட்டி நடந்தது. MRF ஃபார்முலா, சலூன் கார், இந்தியன் டூரிங், இந்தியன் ஜூனியர் உள்ளிட்ட பிரிவுகளில் கார் பந்தயம் நடந்தது. போட்டியில் கலந்து கொள்ளும் கார்கள் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருந்தன. ஞாயிறன்று நடந்த இரண்டாவது சுற்று போட்டியில் கார் பந்தய வீரர் கார்த்திக் முதலிடம் பிடித்தார். நேஷனல் சாம்பியன்ஷிப் ரவுண்ட் 2ல இருந்து இப்பதான் ரேஸ் 2 முடிஞ்சது. ஃபார்முலா 4 1600ல அதுலயும் நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஃபர்ஸ்ட் ரேஸ் காலையிலேயே முடிஞ்சது. அதில் நாங்கள் குவாலிஃபைங்லேயே ஃபர்ஸ்ட் இருந்ததுனால ஃபர்ஸ்ட்லேருந்து ரேஸ் எண்ட் வரைக்கும் நாங்கள் ஃபர்ஸ்ட்டில் முடித்தோம். குவாலிஃபைங்லேயே நல்ல பேஸ் இருந்தது. நாங்கள் தான் குவிக்கஸ்ட்டாக இருந்தோம் எல்லா செஷன்லேயும். ஸோ இந்த வீக்கெண்ட் ரொம்ப நல்லா போச்சு. ரேஸ் 2 வின் பண்ணதுனால ரேஸ் 2 ரிவர்ஸ் கிரிட் அப்படின்வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரேஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் முடிச்சிங்கன்னா செகண்ட் ரேஸில் 4th ஆரம்பிக்கணும். ஸோ அந்த ரேஸ்லேயும் ஃபர்ஸ்ட் கிடச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எங்கள் அண்ணனு தேங்க் பண்ணோம். ஏன்னா அவங்க தான் இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக எனக்கு டியூட்டர் பண்ணாங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் அவங்களுக்கு. ஸோ 2 இதுலையும் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்லேருந்து இந்த போட்டி நடத்திருக்கோம். இது நேஷ்னல் சாம்பியன்ஷிப் போட்டி. எப்படி உங்களுக்கு நேஷ்னல் சாம்பியன்ஷிப் அத்லெட்டிக்ஸ் எல்லாரில் இருக்கும், இது கார் ரேசிங்காக இது நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பு. நம்ம இது MMSC FMSCI இந்தியன் நேஷனல் ரேசிங் சாம்பியன்ஷிப் பேரில் இந்த போட்டி நடத்திருக்கோம். இது 2வது ரவுண்டு இந்த போட்டி. இது டோட்டல் 5 ரவுண்டு போட்டி. 2 ரவுண்டு இப்போ சென்னையில் நடத்திருக்கோம். அடுத்த ரவுண்ட் கோயம்புத்தூரில் நடப்போம். இது ஜூன் மாதத்தில். அதுக்கப்புறம் ஜூலை மாதத்தில் திருப்பி சென்னையில் நடப்போம். அண்ட் லாஸ்ட் புத் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டில் ஒரு லாஸ்ட் ரவுண்டு நடப்போம். இது டோட்டல் 5 ரவுண்டில் இது 10 ரேஸ், ஒரு கேட்டகரி 5 கேட்டகரி இருக்குது. மெயினான கேட்டகரி MRF ஃபார்முலா 1600. இது அந்த ரேஸ் சின்ன ஃபார்முலா வண்டி இருக்குது. அது மெயின் கேட்டகரி. அது சேர்த்து சலூன் கார்னா நம்ம ரோட்டில் ஓட்டுற கார்வெல்லாம் சலூன் கார் கேட்டகரி. அதில் இந்தியன் டூரிங் கார் சொல்லிட்டு அது மெயின் கேட்டகரி. அதில் இந்தியன் டூரிங் கார்னா ஃபுல் மாடிஃபிகேஷன், எல்லாம் இன்ஜின்னு பாடி எல்லாம் மாடிஃபை பண்ணிவிட்டு அது அந்த கேட்டகரி ஓடும். அடுத்த கேட்டகரி இந்தியன் ஜூனியர் டூரிங் கார். அது சில மாடிஃபிகேஷன் தான் அலவுட். அண்ட் சூப்பர் ஸ்டாக் கேட்டகரினா அதில் சுத்தம் இன்ஜினில் எந்த மாடிஃபிகேஷன் இருக்காது, வெறும் பாடி ஒர்க்கு அதில் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஓட்டுவாங்க. அண்ட் அதே மாதிரி என்ட்ரி லெவலில் பிகினர்ஸ்க்காக சின்ன ஃபார்முலா ரேசிங்கில் ஃபார்முலா LGB 1300. இது மாருதி இன்ஜின், ஸ்விஃப்ட் இன்ஜின் ஃபார்முலா வண்டி. அது நாங்கள் நடக்கிறோம்.
டோட்டல் வந்து 10 ரேஸ்லேருந்து யார் நிறைய ஜெயிப்பாங்க அவங்க பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தால் 25 பாயிண்ட், செகண்ட் பிளேஸ் வந்தால் 18 பாயிண்ட், அந்த மாதிரி பாயிண்ட் சிஸ்டம் இருக்கு. யார் எல்லாத்தோட ஜாஸ்தி பாயிண்ட் ஒரு வருஷத்தை 10 ரேஸில் எடுப்பாங்கன்னா அவங்க தான் நேஷனல் சாம்பியனாக டிக்ளேர் ஆகாங்க. ஸோ இது வந்து நாங்கள் இந்த நேஷனல் சாம்பியன்ஷிப் வந்து நாங்கள் 18வது வருஷம் நடக்கிறோம். அதே மாதிரி இந்த ட்ராக் நம்ம சென்னை ட்ராக் வந்து 25 வருஷம் ஆயிருக்கு. அதனால 25வது போட்டி அது வருஷம் போட்டி இங்கே நடக்கிறோம். இது இந்தியா லெவல் ரேசிங்கில் இது எல்லாத்தோடைய மேக்சிமம் பெஸ்ட் ஹையஸ்ட் கேட்டகரி இதுதான் ரேசிங். கார் பந்தய போட்டி நடக்கும் இடத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், முதலுதவிக்கான மருத்துவர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தனர்.